ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் டாப்ல எப்படி ஃபீடிங் ஜிப் வச்சு அட்டாச் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இது வந்து ஸ்டிச் பண்ண டாப்ல எப்படி அட்டாச் பண்றது அப்படி கிடையாது. நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே ஃபீடிங் ஜிப் வச்சு எப்படி அட்டாச் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு டைலரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்ல மட்டும்தான் ஃபீடிங் ஜிப் வைக்க போறோம். பேக்ல ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. நார்மலா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் பேக் பார்ட் மட்டும் லைனிங்ல நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். கட் பண்ணும்போது நீங்க நார்மலா எப்படி நீங்க உங்களோட ஓப்பன் டாப்புக்கு நீங்க எப்படி நார்மலா மார்க் பண்ணுவீங்களோ உங்களோட மெத்தட்ல அதே மாதிரி மார்க் பண்ணி பேக் பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுல முக்கியமா ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லென்த் இருக்கு பாத்தீங்களா, டாப்போட லென்த் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் எப்போதுமே மெயின் கிளாத்தை விட ஓப்பன் டாப்பை பொறுத்த வரைக்கும் லைனிங் வந்து கொஞ்சம் கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தானே கட் பண்ணுவோம். ஆனா அந்த மாதிரி கட் பண்ணாம நீங்க வந்து ஃபுல் லென்த்துமே எவ்வளோ இப்போ 42 இன்ச்சு உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த 42 இன்ச்சுமே நீங்க என்ன பண்ணிக்கணும், லைனிங்கையும் நீங்க லென்த் வச்சு கட் பண்ணிக்கணும். அப்படி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மறுபடியும் மெயின் கிளாத் ஃப்ரண்ட் பார்ட்ல உள்ள மெயின் கிளாத்லாம் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல இந்த மாதிரி ஷார்ட்டேஜா கம்மியா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா நம்ம நார்மல் டாப் ஆட் பண்ற மாதிரி ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ்லாம் வரும். ஸோ அது வந்து குழப்புற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், லைனிங் வந்து லென்த் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த லென்த்தை ஃபர்ஸ்டே நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து கஸ்டமர் கொடுத்த லைனிங் வந்து ஷார்ட்டேஜ் கம்மியா இருக்கு, அதனால அந்த அளவுக்கு லென்த் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து லென்த் கம்மியா மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இந்த இடத்துல எவ்வளவு விடணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் விட்டு தான் கட் பண்ணுவேன். நீங்க கட் பண்ணும்போது லென்த்தை வந்து ஃபுல்லா கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா கட் பண்ணி எல்லாமே நான் இதுக்கப்புறம் வர்ற ஸ்டெப் எல்லாமே நீங்க அப்படியே பண்ணுங்க. ஓகேங்களா, நான் என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறேனோ அப்படியே பண்ணுங்க. பண்ண பிறகு லாஸ்டா, அதாவது லைனிங் மெயின் கிளாத் எல்லாமே கட் பண்ணி முடிச்ச பிறகு, ஓகேங்களா, கட்டிங் ஃபுல்லா முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க, இப்ப நீங்க இதான் ஃபுல் லென்த் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது வந்து எனக்கு தேவையான ஃபுல் லென்த்ல இருக்கு அப்படின்னா கட் பண்ணி முடிச்ச பிறகு நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு எவ்வளவு கம்மியா தேவையோ அதை கட் பண்ணி நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து லைனிங்கும் கரெக்டான அளவுல கிடைச்சிரும், மெயின் கிளாத்தும் கரெக்டான அளவுல கிடைச்சிரும். ஸோ இதை மட்டும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ண போறோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபோல்டிங் இருக்கு பாத்தீங்களா, ஃபோல்டிங் இப்போ என் பக்கம் ஃபோல்டிங் இருக்கு, அந்த ஃபோல்டிங்ல இருந்து ஒரு இன்ச்சு தள்ளி நம்ம என்ன பண்றோம், ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறோம். இங்க இருந்து இங்க நீட்டா நீங்க கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லைனிங்கை வந்து, அதாவது நம்ம பேக் பார்ட் கட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அதை வந்து இந்த கோட்ல கரெக்டா இருக்கிற மாதிரி எடுத்து வைங்க. பேக் பார்ட்ல உள்ள ஃபோல்டிங்கும் இதுல உள்ள கோடும் கரெக்டா இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். இப்படி எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம பேக் பார்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரியே அப்படியே ஒட்டியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடமும் சைடும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். பாட்டம்ல வந்து மார்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு கீழே கரெக்டா அந்த லைன் எப்படி இருக்கோ, அந்த பேக் பார்ட் எப்படி இருக்கோ அதுக்கு கீழே கரெக்டா ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எதுக்கு விடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபீடிங் ஜிப் அட்டாச் பண்றதுக்கு இந்த இடத்துல இப்போ ஃப்ரண்ட் பார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல சென்டர்ல கட் பண்ணி அட்டாச் பண்ணுவோம்ல, அப்போ வந்து நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இங்க கீழே வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறோம். இந்த சைட்ல எதுக்காக எக்ஸ்ட்ரா விடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபீடிங் ஜிப் வந்து இந்த வாட்டத்துல நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணும்போது இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு நம்மளுக்கு வந்து துணி போகும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம், சைட்லயும் நம்ம துணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபிட்டிங்ல எந்த இஷ்யூ இல்லாம இருக்கும். இப்போ அடுத்ததான் நெக் மார்க் பண்ண போறோம். நெக் மார்க் பண்ணும்போது மட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஃபோல்டிங்கும் கரெக்டா இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து நெக் மார்க் பண்ணிக்க போறோம். நெக்கோட அகலம் வந்து மார்க் பண்ணிக்க போறோம். நெக்கோட இறக்கம் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ ஃப்ரண்ட் நெக்குக்கு அதையும் நீங்க மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். கண்டிப்பா ஃபோல்டிங்கும் கரெக்டா வச்சுட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் நெக் வந்து நீங்க மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபீடிங் ஜிப்பை இங்க அட்டாச் பண்ண போறது கிடையாது, ஜிப் அட்டாச் பண்ண போறது இங்க. அப்போ இங்கதான் நம்மளுக்கு அந்த 1 இன்ச் தேவை, நம்ம அதை இங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அது வந்து அங்க கிடைச்சிரும். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நெக்கை மட்டும் இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கோம். மறந்து கூட இந்த இடத்துல மார்க் பண்ணிடாதீங்க, தப்பாயிடும், ஃபிட்டிங் தப்பாயிடும். ஓகே, இப்போ இதோட மார்க்கிங் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு உள்வளைவு எடுப்போம் பாத்தீங்களா, நீங்க எடுக்கிறதா இருந்தா எடுக்கலாம். சில பேர் வந்து ஆர்ம் ஹோல்ல உள்வளைவு எடுக்க மாட்டாங்க. நீங்க எடுக்கலனாலும் அது உங்க மெத்தட் படி நீங்க பாத்துக்கோங்க.
நான் எடுப்பேங்கிறதுனால நான் என்ன பண்றேன், ஆர்ம்ஹோல் உள்வளைவு போட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா ஃப்ரண்ட் பார்ட்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீடிங் ஜிப் லென்த் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, உங்களுக்கு இல்லைன்னா கஸ்டமருக்கு நீங்க அளவு எடுத்திருப்பீங்க எந்த அளவுக்கு ஃபீடிங் ஜிப் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த லென்த் எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபீடிங் ஜிப் எது வரைக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த லென்த்தை எடுத்துட்டு நீங்க அதுக்கு நேரா ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க. இப்போ இந்த இடத்த நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போறோம். இப்போ இந்த பாட்டம் பீஸை நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா உங்களுக்கு எந்த இடத்துல அகலத்துல ஃபீடிங் ஜிப் வேணுமோ அந்த இடத்துல நீங்க வந்து மார்க் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த ஃபோல்டிங்ல இருந்து ஒரு 4.5 இன்ச் 4.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து 40 இன்ச் பஸ்ட் சைஸ். இது வந்து 40 இன்ச். 40 இன்ச்சுக்கு நீங்க பண்றீங்கன்னா 4.25 வச்சாலே கரெக்டா இருக்கும். இப்போ இந்த இடத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஆப்போசிட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு இன்ட் மார்க் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம டாப் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா, இப்போ அதை எடுத்து வச்சுட்டு இப்போ பாட்டம் பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த ஃபோல்டிங்கும் கரெக்டா இருக்கிற மாதிரி எடுத்து வைங்க. இங்க நீங்க 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டீங்க பாத்தீங்களா, அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். அதுக்கேற்ற மாதிரி இந்த துணியை வைக்கணும். சரிங்களா? இப்போ சைட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்கு பாருங்க, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஏன் இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஃபீடிங் ஜிப்பை எங்க வைக்க போறோம், டாப்ல மட்டும்தான் வைக்க போறோம். ஸோ அங்கதான் நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ராவா 1 இன்ச் தேவை. இங்கே பாட்டம்ல நம்மளுக்கு தேவையில்லை இல்லையா, அதனால நம்ம என்ன பண்றோம், இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம். லாஸ்டா கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் மேட்ச் ஆகி கரெக்டா வரும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். முன்னாடியே எல்லாமே தனித்தனியா மார்க் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சில நேரத்துல புரியாது. லென்த்ல வந்து ஷார்டேஜ் ஆயிடும் சில நேரத்துல. இப்போ லென்த் வைக்கிறோம் பாத்தீங்களா, இதுக்கு எவ்வளவு வைக்கிறது அதுக்கு எவ்வளவு வைக்கிறது அப்படிங்கிறது மாதிரி குழப்பம் ஆயிடும். அதனாலதான் இந்த மெத்தட்ல நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்ப இந்த சைட்ல உள்ள பீஸ்லாம் நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ அதனால கட் பண்ணி போடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. லைனிங்க்கு நம்ம நார்மலா எப்படி எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கட்டிங் ஃபுல்லாவே முடிச்சிருச்சு. அடுத்து ஸ்டிச்சிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஃபீடிங் மேக்ஸி வந்து ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா டாப்ல எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். டாப்ல நம்ம சென்டர்ல ஃபோல்டிங் பார்ட் ஒன்று கட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, நெக் எல்லாம் வரைஞ்சு. இப்போ அந்த இடத்த தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதை வந்து நெக்கு நார்மலா நீங்க எப்படி அடிச்சு திருப்புவீங்களோ அந்த மாதிரி அடிச்சு திருப்பிக்க வேண்டியதுதான். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வரைஞ்சேன் பாத்தீங்களா ரவுண்டு நெக்கு, அந்த நெக்கு எந்த இடத்துல இருக்கோ அப்படியே நான் வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உள் பக்கமா ஒரு 1/4 இன்ச்சுக்கு துணி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் பேலன்ஸ் துணி எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் நெக்கு வந்து ஷேப்பா நல்லா திருப்பி வரதுக்காக நாச்சஸ் போடுவோம் பாத்தீங்களா, நூல்ல நம்ம தச்ச நூல்ல வந்து கட் பண்ணிடாம அதை ஒட்டி கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இப்போ லைனிங்கை மட்டும் திருப்பிட்டு படிமான தையல் வந்து போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைனிங் அப்படியே உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு ஓரத்துலையோ அல்லது 1/4 இன்ச்சு தள்ளியோ உங்கள் விருப்பம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் உள்பக்கமாக திருப்பிட்டு நம்ம லைனிங் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை விட மெயின் கிளாத் எக்ஸ்ட்ராவாக தானே கட் பண்ணியிருப்போம். அப்போது லைனிங்கை சுற்றி அதோட ஓரத்தில் தையல் போட்டு சுற்றி இருக்கிற மெயின் கிளாத்தை வந்து எக்ஸ்ட்ரா தானே அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட சென்டர் பார்ட்டோட ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. சென்டர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பக்கத்து மேலே லைனிங் வச்சு அடிச்சு உள்ள திருப்பியிருப்போம், நெக் அடிச்சு திருப்பியிருப்போம். ஆனால் இந்த சைடு பார்ட்டை பொறுத்த வரைக்கும் கெட்ட பக்கத்துலேயே அப்படியே டேரெக்டாக லைனிங்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சுற்றி அந்த லைனிங்கை சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்றத்தை மட்டும் மறக்காமல் பார்த்துக்கோங்க, ஆப்போசிட் சைடில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி தையல் போடுங்க. சுற்றி எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து சென்டர் பார்ட் எடுத்துக்கோங்க. அதில் ஷோல்டரில் ரெடி அளவுல இருந்து ஒரு 10லேருந்து 11 இன்ச்சு கீழே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 10 அல்லது 11 அது வந்து என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாடியில் எடுக்கும்போது ஷோல்டர்லேருந்து கரெக்டாக நம்மளோட நிப்பிள் பாயிண்ட் எதுக்கிட்ட இருக்கோ அந்த இடம் தான் அந்த 10 அல்லது 11. உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அந்த 10லேருந்து மேல் பக்கமாக ஒரு 3 இன்ச்சு கீழ் பக்கமாக ஒரு 3 இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜிப்போட ஓப்பன் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பக்கம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமா, இன்னொரு பக்கமும் அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சைடு பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கீழ் பக்கமாக வச்சுட்டு, அதாவது நல்ல பக்கமும் ஒட்டுக்கா இருக்கணும் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு, இப்போது ஷோல்டர்ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து தையல் போட போகிறோம். நம்ம அந்த ஃபோல்டிங் பக்கம் சைடில் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தான் இங்கே வந்து பிடிக்கணும். இப்போ 1/2 இன்ச்சு பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து எது வரைக்கும்னா இது வரைக்கும் தான் பிடிக்கணும். அந்த இடத்துல அப்படியே ரஃப் அடிச்சு விட்டுறணும். ஓகேங்களா, இதில் காட்டியிருக்க மாதிரி அழகாக ரஃப் அடிச்சு விட்டுறணும். அதே மாதிரி சென்டரில் உள்ள இடத்தெல்லாம் விட்டுட்டு திரும்ப பாட்டமில் கீழே வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரஃப் அடிச்சு நீங்கள் வந்து கீழே முடிச்சு விட்டுறணும். 2 தையல் போட்டு விட்டுருங்க, அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா சென்டரில் கொஞ்சம் கேப் மாதிரி இருக்கும்.
இப்போ நம்ம பாயிண்ட்ல வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கரெக்ட்டா ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. கரெக்ட்டா அந்த தையல் வந்து நீங்க எந்த இடத்துல முடிச்சிருக்கீங்களோ, அந்த இடத்துக்கிட்ட தையல கட் பண்ணிடாம, எக்ஸ்ட்ரா இருக்கிற துணிய மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு துணிய மட்டும் ஃபோல்டு பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சென்டர்ல கேப் இருக்கும். நீட்டாவே நீங்க என்ன பண்றீங்க, அந்த மாதிரி அந்த துணி இருக்கு பார்த்தீங்களா, அத அப்படியே நீங்க மடக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இதுல ஜிப் அட்டாச் பண்ண போறோம். அதுக்கு டபுள் சைட் புட் செட் ஆகாது. அதனால ஒன் சைட் புட் மாத்திக்கிறேன். ஜிப்ல பார்த்தீங்கன்னா, இதுதான் நல்ல பக்கம். திருப்பி பார்த்தீங்கன்னா, இது வந்து கெட்ட பக்கம். இப்போ ஜிப் வந்து கீழ் பக்கமா, கீழ இருந்து மேல இழுக்கும்போது ஓப்பன் ஆகுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஜிப் வந்து கீழ இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு, நீங்க சும்மா 2 மார்க்கிங் மட்டும் போடுங்க. அதாவது இந்த ஓப்பன் கீழ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலயும், மேல எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துலயும் நீங்க வந்து ஒரு மார்க் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, நம்மளுக்கு ஸ்டிச் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கரெக்ட்டா அந்த மார்க்கிங்க்கு நேரா மேல உள்ள துணிய தூக்கிட்டு, கீழ உள்ள துணியில மட்டும் ஸ்டிச் போடணும். போடும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வந்து கொஞ்சம் எட்டி போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டிச் போடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த தூக்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஜிப்ப வந்து இப்டி லைட்டா இப்டி வளைச்சிட்டு, கரெக்ட்டா நான் இந்த பாயிண்ட்ல காட்டுறேன் பாருங்க, பின் வச்சு காட்டுறேன் பாருங்க, அந்த இடத்துல வந்து ஸ்டிச் போடணும். அந்த இடத்துல போட்டா மட்டும் தான் நம்ம வியர் பண்ண பிறகு ஜிப் வந்து வெளிய தெரியாம இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும். ஸ்டார்ட்டிங்ல வராது. என்னடா நமக்கு வரலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். போக போக கண்டிப்பா எல்லாருக்குமே ஃபினிஷிங் வந்து வரும். இந்த இடத்துல முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அந்த ஜிப்ப தள்ளி விட்டு ஸ்டிச் போடும்போது, அந்த ஜிப்ல பற்றாம, அதுல உள்ள அந்த நரம்பு மாதிரி இருக்கும். அதுலலாம் பற்றாம நீங்க வந்து போடணும். ஏன்னா, அந்த நரம்புலலாம் பட்டுச்சுன்னா ஜிப் வந்து வீணா போயிடும். அதுக்கப்புறம் நம்மளால மேல ஏத்தி இறக்க முடியாது. அத ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியாது. கஷ்டமா இருக்கும். கரெக்ட்டா அந்த அந்த நரம்பு வந்து கட் ஆயிட்டுனா ப்ராப்ளம். இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்கும், இப்போ போட்ட ஸ்டிச்சுக்கும் எவ்வளோ டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டோமா, அப்ப அதே மாதிரியே இன்னொரு சைடு ஜிப்பையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். கரெக்ட்டா மேலேருந்து கீழ வரைக்கும் புடிச்சுக்கோங்க. ஏன்னா, கொஞ்சம் அன்ஈவனா போனா கூட ஜிப் வந்து கரெக்ட்டா மூடாது இல்லையா? அதனால கரெக்ட்டா இருக்கிற மாரி ஜிப்ப வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் கிட்ட எந்த இடம் வருதோ அத வச்சு, நீங்க அந்த சைடுல எப்படி ஸ்டிச் பண்ணீங்களோ, அதே மாதிரி தான் இந்த சைட்லயும் எவ்வளோ கேப் விட்டு ஸ்டிச் பண்ணணுமோ, அதே மாதிரியே இதுலயும் நீங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபினிஷிங் வந்து கரெக்ட்டா வரும். ஜிப்போட ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, டாப்லேருந்து ஜாயின் பண்ணணும். இன்னொன்னு வந்து பாட்டம்லேருந்து ஜாயின் பண்ணணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு அந்த ஃபூட்ரு வந்து ஒரு பக்கமா கரெக்ட்டா இருக்கும். இப்போ ஜிப் வந்து மேல இருக்குமா, அத அப்படியே கீழ் பக்கமா இழுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பக்கம் திருப்பி பார்க்கும்போது அந்த ஜிப் வந்து கரெக்ட்டா வெளிய வந்துரும். சில நேரம் வந்து அந்த மாதிரி ஈஸியா வெளிய வராது. அப்ப மட்டும் கரெக்ட்டா எங்க மாட்டியிருக்குன்னு பார்த்து எடுங்க. இதே மாதிரியே இன்னொரு சைடு ஜிப்பையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த மாதிரி இழுத்து பார்க்கும்போது 2 சைடும் நம்ம கைய வச்சு இழுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜிப் வந்து லைட்டா தான் தெரியணும். ரொம்ப தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நெறைய தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நீங்க போட்ட ஜிப்ப ஒட்டி தையல் போட்டோம் பார்த்தீங்களா, அத வந்து கொஞ்சம் கேப் விட்டு போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஒட்டி வந்துச்சுன்னா நல்லா இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். இந்த ஜிப்பு ஸ்டிச் பண்ணும்போது கீழ உள்ள இடமும், மேல உள்ள இடமும் அப்படியே தான் இருக்கும். ஸ்டிச் போட்டு நம்ம வந்து இத செக்யூர் பண்ணணும். பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ உள்ள துணி இருக்கு பாருங்க, அத வந்து இந்த மாதிரி கைய வச்சு தீட்டி விட்டு நீங்க வச்சீங்க அப்படின்னா, கொஞ்சம் குத்தாம இருக்கும். இல்லன்னா பல்கா இருக்கிற மாதிரி இருக்கும் துணி அந்த இடத்துல. இப்போ ஹிப்போட சென்டர் வந்து நீங்க அர்க்காத் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாட்டம் பீஸ வந்து எடுங்க. எடுத்துட்டீங்கன்னா, அதுல வந்து மெயின் கிளாத் தனியா இருக்கும், லைனிங் கிளாத் தனியா இருக்குமா? லைனிங் கிளாத்ல சென்டர அர்க்காத் பண்ணுங்க. அதே மாதிரி மெயின் கிளாத்லயும் சென்டர் அர்க்காத் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு கீழ லைனிங் கிளாத் வச்சுட்டு, அதுக்கு மேல நம்ம ஸ்டிச் பண்ண டாப் மெட்டீரியல் இருக்கு பார்த்தீங்களா, அத வைக்க போறோம். அதாவது லைனிங்கும் கரெக்ட்டா இருக்கிற மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் மேல வந்து மெயின் கிளாத் வைக்க போறோம். மெயின் கிளாத் வைக்கும்போது, நல்ல பக்கமும் ஒண்ணா இருக்கிற மாதிரி வைக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சுட்டு, நீங்க வந்து ஸ்டிச் வந்து போட்டுருங்க. ஒரு 1/2 இன்ச் டிஃபரண்ட்ல நீங்க வந்து ஸ்டிச் போட்டுருங்க. ஏன்னா நம்ம 1/2 இன்ச் தான் விட்டுருக்கோம். அதனால ஸ்டிச் போட்டுருங்க. ஏன் இப்படி போடுறோம்னா, இது வந்து கொஞ்சம் இன்விசிபிளா இருக்கும். இப்போ நல்ல பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிசுறு வந்து உள்ள போயி கரெக்ட்டா இருக்கும். இப்போ மெயின் கிளாத்ல படிமான தையல் மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து போட்டு விட்டுருங்க. ஏன்னா மேக்ஸினா போட வேண்டியதில்ல. ஆனா இதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா போடணும். அப்படியே கீழ அந்த லைனிங் கிளாத்ல வந்து நம்ம கீழ மடிச்சு தைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்க வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சு தச்சிரலாம். இப்ப அப்படியே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து இந்த பாட்டம்ல உள்ள லைனிங் இருக்கு பார்த்தீங்களா, அதுல சைடுல வந்து நான் பின் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த இடத்த மட்டும் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டுற போறோம். ஏன்னா ஓப்பன் டாப்க்கு நார்மலா ஸ்டிச் பண்ற மாதிரி தான். இது கொஞ்சம் பெரிய அளவா இருக்கிறதுனால, பார்க்கறதுக்கு டக்குனு ஓப்பன் டாப் மாரி தெரியல. ஆனா இது ஓப்பன் டாப் தான். லைட்டா பார்க்கறதுக்கு மேக்ஸி மாதிரி இருக்கு. இப்ப பேக் பார்ட்டும் நம்ம நார்மலா எப்போதும் ஸ்டிச் பண்ற மாரி ஸ்டிச் பண்ணிட்டு, 2த்தையும் பார்க்கும்போது உள் பக்கம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க நார்மலா ஷோல்டர் ஜாயின் பண்றது, ஸ்லீவ் ஜாயின் பண்றது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஓப்பன் வச்சீங்க அப்படின்னா, ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி வரும். இந்த வீடியோல ஃபீடிங் ஜிப் வைக்கிறது வந்து நான் கொஞ்சம் வேகமா சொல்லியிருப்பேன். வீடியோவும் வேகமா போயிருக்கும். இதுல உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா ஓகே. ஒருவேளை புரியல அப்படின்னா, நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ டேக் பண்றேன். அதாவது ஃபீடிங் ஜிப் எப்படி ஈஸியா வைக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் ஷேர் பண்றேன். அத வேணாலும் நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.